அவரோட ஃபேமிலி எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க. புதுசா வந்த ஃபேமிலிக்கிட்ட இந்த மாதிரி வந்து நாங்கள் நம்ப மாட்டோம், என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோன்றாங்க. சரி அப்படி நம்பலன்னா இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுறாங்க. இந்த மாதிரி அவங்க அப்பா கூட இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து சாரதா அதிர்ச்சி அடைகிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன ஃபோட்டோ காட்டினாலும் சரி நான் நம்ப மாட்டேன், என் வீட்டுக்காரர் அப்படிலாம் பண்ண மாட்டார் அப்படி சாரதா அழறாங்க. இது ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த உடனே விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. வந்து காவிரி அதிர்ச்சி அடைகிறாங்க. இல்லைங்க இதெல்லாம் நம்ப முடியாது, இவங்க போய் சொல்கிறாங்கங்க, இதெல்லாம் நம்புறது கிடையாது அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே விஜய் வந்து இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபோட்டோ காட்டினாலும் என்ன காட்டினாலும் சரி அதெல்லாம் எங்கள் வீட்டில் இருக்கவங்க நாங்களும் நம்பவே மாட்டோம். ஆமாம் விஜய், இவங்க சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான போய். இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடிட்டிங்லாம் எவ்வளவோ இப்போ வந்துருச்சு, அதனால் ஈஸியாக பண்ணலாம், இதை இவங்க வேணும்னு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவீனும் சொல்கிறாரு. அதை கேட்டிங்கல்ல, மரியாதை இங்கேருந்து போயிடுறது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாரு என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, இது என் வீடு, இது என் அப்பா சமாளித்து கஷ்டப்பட்ட வீடு, அதனால் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது, அதனால் நான் போகணும்னு சொல்கிறத நீ சொல்லக்கூடாது புரியுதா அப்படின்றாரு புதுசாக வந்து அந்த பையன். உடனே வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட வராரு. என்ன அடிச்சிடுவியா, நான் ஏன் அடிக்க போகிறேன் உன்னை, நீ என்ன புதுசாக வந்து ஓவரால் ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்க, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே, உண்மையிலே வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நம்புகிற மாதிரியே இல்லையே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு வந்து இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் கூட சரியில்லை, நாங்கள் தான் சொல்லிகிட்ருக்கோம்ல அவரோட பொண்டாட்டி நான் தான், பிள்ளைங்கள்லாம் வந்து அவருக்கு பிறந்தது தான் சொல்லிட்டு அப்புறம் ஏன் நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க. ஓ அப்படியா, இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் உருகி பேசிகிட்டு இருந்தீங்க, இப்போ என்னென்ன வீட்டில் உரிமை இருக்குன்றீங்க அப்படின்றாங்க. ஆமாம் தம்பி, இப்போ நாங்கள் எதுக்கு வந்தோம்னு தெரியுமா உங்களுக்கு, இந்த வீடை விற்கக்கூடாதுன்னு சொல்ல தான் வந்தோம், அதை சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்றாங்க சாரதா. எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நான் அவரோட பேரில் தானே இந்த வீடு இருக்குது, அப்போ அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் நீங்கன்னா ரெண்டாவது ஒய்ஃப் நான் தானே, அப்போ எனக்கும் இந்த வீட்டில் உரிமை இருக்குல்ல அப்படின்றாங்க. உரிமையா, அவ்வளோதான் உன்னை, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வராங்க. அத்தை அமைதியாக இருங்க அத்தை, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வராரு. இங்கே பாருங்கள், தேவையாவது பிரச்சனைலாம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், இப்போது நீங்கள் காசுக்கு தான் வந்திருக்கீங்கன்னு கட்டாயமாக தெரிஞ்சு போச்சு, நாங்கள் காசுக்கு வந்தோமா, நீங்கள் காசு பணம்லாம் எங்களுக்கெல்லாம் சர்வ சாதாரணம், எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எங்களுக்கு முக்கியம். ஓ அப்படியா, அப்புறம் ஏன் வீட்டில் இருக்க உரிமை பற்றிலாம் பேசுகிறீங்க அப்படி சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. அதுக்கு காரணம் இருக்குமா, நாங்கள் முக்கியமாக வந்தது இந்த வீட்டை வாங்கிறதுக்கு தான், இந்த வீடு அவர் கஷ்டப்பட்டு கட்டின வீடு, அதனால் இந்த வீட்டை யாருக்கும் விட்டு தர முடியாது, அதனால் இந்த வீடை நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்கள்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. யார் வீடை யார் வாங்குறது, அவ்வளோதான் சொல்லிட்டேன், எப்படி நீங்கள் விற்க தானே போகிறீங்க, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணீங்களே, நாங்கள் விற்கலை, எங்கள் பொண்ணு பேரில் தான் நாங்கள் எழுதி வைக்கிறோம், தேவையில்லாமலாம் பிரச்சனை பண்ணிங்க, மரியாதை அவ்வளோதான் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், அதெல்லாம் முடியாதுங்க, இந்த வீட்டில் எங்களுக்கும் உரிமை இருக்குது, அதனால் இந்த வீடு எங்களுக்கும் சொந்தமானது தான், இவங்களுக்கு எப்படி எல்லாருமே சொந்தமோ அதே மாதிரி எங்கள் 2 பேருக்கும் இந்த வீடு சொந்தம், அதனால் நீங்கள் உங்கள் விஷயத்துக்குலாம் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறாரு. உடனே வந்து என்ன ஓவராக போயிட்டுருக்க, என்ன நினச்சிட்ருக்கடா அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாருங்கள், எதுவும் வந்துட்டு என்கிட்ட பேசுங்க, ஏன் பையன்கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு அப்படின்றாங்க அந்த அம்மா. உடனே வந்து செமையாக வந்து 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க இஷ்டத்துக்கும். அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த பையன் வந்து என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, எங்கள் அம்மாவே ஏற்று பேசுகிறீங்களா, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எகிறாரு. உடனே வந்து ஏய் நிறுத்துறா அப்படின்றாரு விஜய். அதை கேட்டு அந்த பையன் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன தைரியமாக இருந்தால் ஏன் அத்தைக்கிட்ட எகிரிட்டு வரியா நீ, இங்கே பார் மரியாதையே எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் எந்த நாடகத்து கும்பலை சேர்ந்தவங்கன்னு தெரில, அது எல்லாத்தையும் நான் கண்டுபிடிக்கிறேன், மரியாதை இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க, நடக்கிறதே வேறணுன்னா அதையும் பார்க்கலாம், இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை வேணாம், இந்த வீடை விட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது, அப்படி விட்டு கொடுக்கலன்னா நான் வேறு மாதிரி முடிவு எடுப்பேன், நீ என்ன முடிவுனாலும் எடுத்துக்கோ, பார்த்தல இதுக்கப்புறம் இங்கே இருந்த அவ்வளோதான் உனக்கு அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு செம்மையா டென்ஷனாக உடனே நிவின் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன், மரியாதை வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் திட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்து உங்கள் எல்லாரையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றாரு அந்த தம்பி. செம்ம டென்ஷனாக.